அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இஸ்லாத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முழுமையான வரலாற்றை சுருக்கமாக, ஆனால் முக்கிய அம்சங்களுடன் நாம் பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது, அவர்களின் முழு பெயர் ஆயிஷா பின்த் அபூ பக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா என்பதாகும். தந்தை அபூ பக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் முதல் கலீஃபா, நபியின் மிக நெருங்கிய தோழர். ஆயிஷா நாயகியின் தாய் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகும். இவர்களது இனம், அதாவது பரம்பரை குறைஷ் இனம், புகழ்பெற்ற அரபு பழங்குடியினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார்கள். சிறிய வயதில் நிகாஹ் செய்யப்பட்டது. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து திருமண வாழ்க்கை தொடங்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்பு காட்டினார்கள். ஹதீஸில், நீங்கள் யாரை அதிகம் விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதில் ஆயிஷா என்று கூறினார். இந்த ஹதீஸ் புகாரியில் வந்துள்ளது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயதில் நினைவாற்றல் மற்றும் அறிவில் சிறந்து விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக பல ஹதீஸ்களை கற்றுக்கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் 2210 ஹதீஸ்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்தன. புகழ்பெற்ற தாபியூன்கள், அதாவது அடுத்த தலைமுறை அறிஞர்கள், இவர்களிடம் கல்வி பெற்றனர். மதீனாவுக்கு சென்று திரும்பும் சமயத்தில் ஒரு தவறான சூழ்நிலையில் இவர்கள் மீது அவதூறு கூறப்பட்டது. அவருக்கு எதிராக சிலர் தவறான வார்த்தைகளை சொன்னார்கள். இதனால் அவர்கள் மனவேதனைக்கு ஆளானார்கள். இறைவன் இவரது தூய்மையை சூரா நூரில் 24வது அத்தியாயத்தில் உறுதிப்படுத்தினான். இதன் மூலம் இவர்கள் அல்லாஹ்வால் தூய்மைப்படுத்தப்பட்ட சிறப்பு பெற்ற பெண்மணியாக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவில் இருந்தபடியே பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள், ஹதீஸ், பிக் ஆகியவற்றில் கல்வியை வழங்கினார்கள். பெண்களின் உரிமைகள் மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி பல ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களிடம் வந்து கல்வியை கற்றனர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பின் சமுதாயத்தில் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. நியாயம் கிடைக்க வேண்டும் எனும் நோக்கில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர் அறிவிக்க நேர்ந்தது. இது ஜமல் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பின்னர் சமாதானம் செய்து கொண்டனர். ஹிஜ்ரி 57 தொடக்கம் 58 கால பகுதியில், அதாவது 3ஆம் கலீஃபா காலத்திற்கு பின் வபாத் ஆனார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மதீனாவின் ஜன்னத்துல் பகீவ் மையவாடியில் நபி அவர்களின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தின் ஒளிவிளக்கு. அறிவு, நம்பிக்கை, தூய்மை, துணிவு ஆகியவற்றின் அரிய சேர்க்கையாக விளங்கினார்கள். இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு நிலையான வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்களுடைய ஹதீஸுகள் இப்போதும் எம்மை வழிநடத்துகின்றன.